ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, கனவுல கூட நீங்க தூய்மையை இழந்துடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இன்னைக்கு பாப் தாதா சொல்ல போறாங்க. பாப் தாதா சொல்றாரு, குழந்தைங்களே, என்னோட டிவியில் இப்போ எனக்கு சூட்சும வதனத்தில் ஒரு டிவி இருக்கு. அதை பல புதிய விஷயங்களை என்னால் பார்க்க முடியும். இப்போது எவ்வளோ வருஷம் ஆச்சு? 90 ஆண்டுகள் இப்போ நிறைவடைஞ்சிருக்கு. எனவே இப்போ இதுவரை என்னென்னலாம் நடந்திருக்கோ அதை விட பல விளையாட்டுகளை இப்போ பாபாவால் பார்க்க முடியுது. இந்த நாட்களில் நடக்க முடியாத விஷயங்கள் அதெல்லாம் கூட இப்போ இந்த விளையாட்டெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இந்த சீசனில் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா சொல்ல முடியாது இல்லையா? தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு சொல்ல போகிறது என்னென்னா, உங்கள் கனவுல யாரை பற்றியாவது உங்களோட கனவுல கூட மிகச்சிறிய பற்று, கொஞ்சோண்டு தாங்க பற்று, அந்த பற்று இல்லைன்னா சுயநலத்துக்கான அந்த நோக்கம் இருந்துச்சுன்னா அதை உங்களோட கனவுலையே முடிச்சிடுங்க. அதை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. கனவுல கூட உங்களுக்கு யார் மீதும் கொஞ்சோண்டு பற்று, அந்த சுயநலமோட உள்ள நோக்கம், அவங்க கூட அதனால் பழகிறது, இதெல்லாம் கனவுல கூட உங்களுக்கு இருந்தாலும் அதை கனவுலையே முடிச்சிடுங்க. சில பேர் சொல்கிறாங்க, பாபா அது கனவுல தானே வருது, நடைமுறையில் அதை நாங்கள் செய்யலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதாச்சும் வீணான இல்லை விகாரமான கனவு, ரொம்ப விகாரமான கனவு, இல்லைன்னா பற்றுதல், ஒரு அட்டாச்மெண்ட்டோட அதை பற்றின கனவு வந்தால் கூட நீங்கள் தூங்கி செல்வதற்கு முன் நிச்சயமாக நீங்கள் அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அலட்சியமாக நீங்கள் இருந்திருக்கணும். நீங்கள் பகல் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் எதுவுமே வராமல் இருந்திருக்கலாம். அப்படி எதுவுமே நடக்கவில்லை. ஆனாலும் அதாவது அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை, ஆனாலும் இப்படி ஒரு கனவு வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ரொம்ப விகாரமான கனவாக இருக்குது பாபா, இது அதை பற்றி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கொஞ்சம் கூட என் மனசில் யோசிக்கலை, ஆனால் திடீர்னு இந்த மாதிரி கனவுகள்லாம் வருது. அதுக்கு பாபா சொல்கிறாரு, அப்போது அப்படின்னா நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்னாடி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் முழு நாளையும் பாப் தாதாவிடம் கொடுத்து விட்டு உங்களோட புத்தியை ஃப்ரீ ஆக்கிட்டு தான் நீங்கள் தூங்கவே போகணும். அதை பற்றி அதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உண்மையாலேயே பாபாகிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃப்ரீயாக ஆக்கிட்டு லெட்டரில் எழுதி கொடுக்கலாம், இல்லை பாபா கிட்ட மனசால சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் புத்தியிலேருந்து ஃப்ரீயாக ஆக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் தூங்கவே போனீங்களா? இல்லை வீட்டுக்கு வந்த உடனே சோர்வடைஞ்சு அப்படியே தூங்கிட்டீங்களா? அப்படியே நீங்கள் அது மாதிரி அதாவது அலட்சியமாக தூங்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு அலட்சியம். நீங்கள் எந்த பாவமும் செய்யலை, செஞ்சிருக்க மாட்டீங்க, இல்லை அப்படிப்பட்ட எண்ணங்கள் கூட உங்களுக்கு வந்திருக்காது. ஆனால் இது அலட்சியத்திற்கான தண்டனை. நீங்கள் அலட்சியமாக இருந்ததுனால அதுக்கான தண்டனை தான் கனவுல விகாரமான உங்களுக்கு கனவு, பற்றுதலோட கனவு இதெல்லாம் வந்துச்சு. ஏன்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே உங்களோட புத்தியை தெளிவாக்கிட்டு தான் நீங்கள் தூங்கணும். இது பாபாவோட கட்டளை, தந்தையோட கட்டளை. இது இந்த கட்டளையை நீங்கள் மீறக்கூடாது. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே பாபா கிட்ட தந்தையிடம் நம்ம கொடுத்துட்டு புத்தியை காலியாக ஆக்கணும். அதை அப்படியே தந்தையிடம் கொடுத்துடணும்.
நீங்கள் வந்து தனியாக அப்படியே தூங்கிடக்கூடாது. அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்கிடக்கூடாது. தந்தையுடன் தான் நீங்கள் வந்து தூங்கணும். அப்படியே சோர்வடைஞ்சு ரொம்ப டயர்டாக அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே எரிஞ்சு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது பாபா அப்படின்னு அப்படியே லெட்டர் எழுதாமையோ இல்லை வந்து புத்தியை காலியாக ஆக்காமல் அப்படியே தூங்கிடவே கூடாது. அதுவும் பாபாவோட நினைவிலேயே தூங்கணும். பாபா என் கூடவே இருக்கார், அவர் மடியிலேயே நான் இருக்கேன் அப்படின்னு பாபாவோட சேர்ந்து தான் தூங்கணும். ஏன்னா பாபாவோட தூங்கணும். அப்போ வந்து அந்த மாதிரி கனவு வந்து உங்களுக்கு வராது. புத்தியை வந்து காலியாக்கிட்டு பாபாவோட இணைஞ்சு நீங்கள் தூங்கும் போது தான் அந்த மாதிரி கனவுகள், விகாரம் ஆன ஒரு கனவுகள், பற்றுதலுக்கான கனவுகள், இல்லை மோசமான கனவுகள் எதுவுமே உங்களுக்கு வராது. ஏன்னா இது பாபாவோட கட்டளை. இந்த கட்டளையை மீறக்கூடாது. இது வந்து ஒரு கட்டளை தானே, இதெல்லாம் வந்து எப்படி சரி ஒரு வேளை மீறி பார்க்கலாம் அப்படின்னுலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு வேளை பாபாவோட கட்டளையை கீழ்ப்படையாமல் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே என்கிட்ட வந்து பாபா தூய்மையை நான் இழந்துட்டேன், அதாவது கனவுல இந்த மாதிரி மோசமான கனவு வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு ஏக்கமாக இருக்கும். தூய்மைக்காக உங்களுக்கு ஏக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் ரொம்ப அதுக்கான வருத்தப்படுவீங்க. ஆனால் இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா அலட்சியம்தான். உங்களுக்கு விகாரமான கனவு வருவதற்கான காரணமே அலட்சியம்தான். அதனால் இனிமே அலட்சியமாக இருக்காதீர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இப்போது அங்கேயும் இங்கும் ஏதாவது செய்திகள் சொல்லிக்கிட்டே ஏதாவது பேசிக்கிட்டே நீங்கள் வந்து அப்படியே தூங்கிடக்கூடாது. பெட்டில் இப்போ படுத்திருக்கீங்க, இல்லை அந்த படுக்கை அறையில் நீங்கள் படுக்கக்கூடிய இடத்துல வந்து எந்த ஒரு வீணான விஷயங்கள், அங்கேயும் இங்கேயும் ஏதாச்சும் ஒரு செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம், அதை வந்து அப்படியே பேசிட்டு ஃபோனில் பேசிட்டு அப்படியெல்லாம் வந்து தூங்கக்கூடாது. இப்போது ஏன்னா நிறைய இப்போ செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப அதுவும் இப்போல்லாம் சுவாரஸ்யமான செய்திகள்னாலே அது எப்போதும் வீணானவை தான். தங்களுக்கு வேறு நேரம் இல்லை என்று சில பேர் சொல்கிறாங்க. பாபா எங்களுக்கு வேறு டைமே கிடைக்கல, நாங்கள் அந்த டைமில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம், அதனால தான் அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பாபா சொல்கிறாரு, நீங்கள் உங்களோட அறைக்கு, அதாவது உங்களோட படுக்கை அறைக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே இந்த செய்தியை வந்து நீங்கள் பரிமாறிக்கலாம். ஆனால் உங்களோட அறைக்கு போனக்கு அப்புறமேட்டு அந்த படுக்கையில் வந்து இருக்கும் போது வீணான விஷயங்களை பற்றி யோசிக்கிறதோ இல்லை மற்றவங்க கிட்ட பேசுகிறதோ இருக்கவே கூடாது. அப்படியே அது பேசிட்டு அப்படியே தூங்கக்கூடாது. அப்படி தூங்குனீங்கன்னா அது வந்து அலட்சியம், பாபாவோட கட்டளையை மீறுவதாகும். உங்களுக்கு வேறு நேரமே கிடைக்கல, எங்களுக்கு அப்போ தான் ஃப்ரீ டைமே கிடைக்குது அப்படின்னா வந்து அதை பற்றி நீங்கள் பேசலாம். ஆனால் உங்களோட படுக்கை அறையில் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கூட வந்து வெளியில் போயிட்டு பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு படுக்கைக்கு நீங்கள் வரலாம். நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பழக்கம் கூட இருக்குது. வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா கூட அவங்க படுக்கை அறையிலேருந்து எந்திரிச்சு வெளியில் போயிட்டு பேசிட்டு வர்றதுக்கான பழக்கம் இருக்குது. ஏன்னா பாபா சொல்கிறாரு, நான் நீங்கள் எப்படி தூங்க போகிறீங்க அப்படின்றத என்னோடய டிவி மூலமாக நான் வந்து பார்க்க முடியும். நான் வந்து ஒரு வினாடியில் உலகம் முழுவதும் என்னால் சுற்றி வர முடியும். நீங்கள் எப்படி தூங்குறீங்க, மெயினாக வந்து நீங்கள் தூங்கும் நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத என்னால் வந்து பார்க்க முடியுது. நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க இது எல்லாமே எனக்கு தெரியுது டிவியில்.
நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க, இது மொபைலில் ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க, எல்லாமே வந்து எனக்கு தெரியுது. அது வந்து ஒரு வினாடியில் பாபா சொல்கிறாரு, ஒரு வினாடி மட்டும்தான் ஆகும், அதிக நேரம்லாம் எடுக்காது. ஆனால் அது எல்லா இடத்துக்கும் நான் போகிறேன், சென்டருக்கும் வந்து பார்க்குறேன், வீட்டிற்கும் வந்து பார்க்குறேன். சரி, சென்டருக்கு மட்டும்தான் வந்து பார்க்குறேன்லாம் கிடையாது. பாபா சொல்கிறாங்க, அதாவது சென்டர் மட்டும் கிடையாது, உங்களோட வீடு, எல்லா இடத்துக்கும் நான் வரேன். உங்கள் வீட்டுக்கு பாபா என்னோட குழந்தைகள் யார் எங்கே இருந்தாலும் சரி, எல்லாரையுமே நான் வந்து பார்க்குறேன் இந்த டிவியில். அதுவும் இரவு நேரம் நீங்கள் எப்படி தூங்குறீங்கன்றத இப்போது நான் வந்து அதிகமாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா முக்கியமாக நம்ம ரொம்ப அலட்சியமாக வந்து தூங்க போகவே கூடாது. நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி முழுமையாக ஃப்ரீ ஆகிட்டு தூங்கும் போது கனவுகள் வந்து மேக்ஸிமம் வரவே வராது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க முடியும். பாபாவோட நினைவில் காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு கனெக்ஷன் வந்து ஈஸியாக கிடைக்கும். அதனால் பாபாவுக்கு மிக 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 நன்றி பாபா. எங்களுக்கு இந்த நேரத்துக்கான ஒரு அறிவுரை வந்து கொடுத்துருக்கீங்க, உங்களோட கட்டளையை கொடுத்துருக்கீங்க. இதை நிச்சயமாக நாங்கள் வந்து நிறைவேற்றுவோம் பாபா. ஓம் சாந்தி.